உனக்குத்தான் தெரியும் உள்ளம் எல்லாம் புரியும் உபகார மாதாவே, இந்த உலகாளும் மாதாவே, இந்த உலகாளும் மாதாவே. உனக்குத்தான் தெரியும் உள்ளம் எல்லாம் புரியும் உபகார மாதாவே, இந்த உலகாளும்
தாயே கொடிவானிலே உயருதம்மா எங்கள் உள்ளமும் துள்ளுதம்மா உபகாரத்தாயே அம்மா உபகாரத்தாயே கொடி உயருதம்மா தாயே உள்ளம் மகிழுதம்மா கொடி உயருதம்மா தாயே உள்ளம் மகிழுதம்மா பெரும் கருணையினால் உவகையில் துள்ளுதம்மா பெரும் கருணையினால் உவகையில் துள்ளுதம்மா கொடி உயருதம்மா தாயே உள்ளம் மகிழுதம்மா என் மன சோகமெல்லாம் இருப்பிடம் மறக்குதம்மா உம்மரும் செயலாலே என் மனம் நெகிழுதம்மா என் மன சோகமெல்லாம் இருப்பிடம் மறக்குதம்மா உம்மரும் செயலாலே என் மனம் நெகிழுதம்மா உபகாரி என்றாலே உள்ளம் மிக உருகுதம்மா உள்ளம் கொள்ளை கொள்ளுதம்மா தாயே உள்ளம் கொள்ளை கொள்ளுதம்மா கொடி உயருதம்மா தாயே உள்ளம் மகிழுதம்மா கொடி உயருதம்மா தாயே உள்ளம் மகிழுதம்மா காற்றும் கடலும் அசைந்து உந்தன் கருணையை பாடுதம்மா வானும் வையும் மகிழ்ந்து உந்தன் அன்பை பாடுதம்மா ஊரும் உலகும் உந்தன் நாமம் போற்றி பாடுதம்மா அம்மா உபகாரத்தாயே அம்மா உபகாரத்தாயே மனுக்குலத்தின் அரசி, மாந்தர்களின் தாய், முதல் ஏவாளின் பழியை போக்க இரண்டாம் ஏவாளாக உலக மீட்புக்காக வானதூதரின் அறிவிப்பின்படி தெய்வ மகனை விருப்போடு ஈன்றிட்ட தாய், மங்களத்தாய், மாசு நீக்கும் தாய், மாந்தர் துயர் துடைக்கும் தாய், தன் மகனிடம் நாளெல்லாம் பரிந்து பேசும் தாய், நமக்காக 400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழனாப்பட்டியிலே எழுந்திட்ட தாய், தனது வாசல் தந்தோரை வரங்களாய் நிரப்பும் தாய்,
தன் பீடத்தில் திருப்பலி நிகழ்த்தும் அருள் தந்தையர்க்கு மென்மேலும் அருள்மழை பொழியும் அல்லல் நிற்கும் தாய், அச்சம் போக்கும் தாய், அண்டினவரை கைவிடாமல் காக்கும் தாய், கருணை தாய், கலக்கம் நீக்கும் தாய், உழவு செழிக்க மழையை பொழியும் தாய், இன்று நமக்காக அண்ணல் இயேசுவிடம் பரிந்து பேச இருக்கிறார்கள். அவர் பாதம் பற்றுவோம், பரிவன்பை பெறுவோம், பாரினில் எல்லா வரமும் பெறுவோம். இன்றைய அன்னையின் பெருவிழா முதல் நாள் கொடியேற்ற பாடல் திருப்பலியை பாங்குடன் அர்ப்பணிப்போர் ஆனா ஊனா பானா மாணிக்கம், ஆனா ஊனா ஆனா ஜெயஸ்ரீ அம்மாள், ஆனா ஊனா ஆனா ஜான் பீட்டர், ஆனா ஊனா தீனா ராசு, ஆனா ஊனா தீனா கென்னடி, ரேனா ஜெயத்தம்மாள், டைனிஸ் திரவியம், ஏஆர் சேசுராஜ், தெரசா அந்தோணி குடும்பத்தினர் இவர்கள் பெற விளையும் நலன நடக்கவும், இவர்கள் செய்யும் தொழில்கள் செழிக்கவும் சிறக்கவும், இவர்கள் செய்யும் பிற தொழில்கள் அன்னையால் பேணி வளர்க்கப்படவும், இவர்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளில் பணி செய்வோர், வெளிநாடு விளைவோர் எண்ணங்கள் ஈடேறவும், இவர்கள் உடல் உள்ள ஆன்மீக மேம்பாடு எய்தவும், இவர்கள் பிள்ளைகள் கல்வி ஞானம் ஒழுக்கம் உடல் நலத்தில் தழைக்கவும், இக்குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் நிலைவாழ்வு பெறவும், இப்பகுதியில் தேவ அழைத்தல் ஏற்படவும், இப்பகுதி வாழ் மக்களின் உயிர் தொழிலாம் உழவு செழிக்க போதுமான பலி நிகழ்த்தவும், இன்றைய பலி நிகழ்த்தம் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை நலத்துடன் தன் இறைப்பணியில் நிலைத்து சான்று பகரவும், மெய்யபுரம் அருள் சகோதரிகள் பணி வாழ்வு சிறக்கவும், நடைபெறும் அன்னையின் திருத்தல பணிகள் சிறப்புடன் நடைபெறவும், அன்னையின் திருத்தலம் மாட்சியில் தலைக்கவும், மாத முதல் சனிக்கிழமை வழிபாடு சிறப்புடன் நடைபெறவும், ஜூபிலி விழா நவம்பர் 9 மிகச் சிறப்புடன் ஏராளமான மக்களுடன் நடைபெறவும், நன்றி கூற வேண்ட ஏராளமான மக்கள் நன்றி சேரவும், இன்றைய பலியில் பங்கேற்போர் பங்கேற்க இயலாதோர் எண்ணங்கள் ஈடேறவும், நம்மை அர்ப்பணித்து அக மகிழ்ந்து ஆண்டவரின் அரும் பலியில் இணைவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலியின் இணை கருத்துகளாக நம்முடைய திருத்தலத்திலே வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த மாபெரும் ஜூபிலி ஆயருடைய தலைமையிலே மறைவட்ட அருட்தந்தையர்களுடைய முன்னிலையிலே நடைபெற இருக்கின்ற அந்த ஆஸ்வாதம் உள்ள ஒரு திருவிழா சிறப்பான விதத்திலே அமைவதற்காக நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். மேலுமாக சுரேஷ் விக்டோரியா குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காகவும், தொடர்ந்து அவர் செய்கின்ற தொழிலையும் அவருடைய 2 பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையும்படியாகவும், ஞானத்திலும் கல்வி அறிவிலும் வளரும்படியாகவும், தொடர்ந்து அவருடைய தொழில் பார்ட்னர் தர்மலிங்கம் சங்குவதி இவருடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஆரிக்கு செபாஸ்டின் என்கின்ற கமல் ரூபா அவருடைய பிள்ளைகள் ரயன் ஆண்ட்ரூ கிறிஸ்டோபல் கிரேஸ் என்று பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ரயன் ஆண்ட்ரூ நல்ல ஞானத்திலும் கல்வியிலும் வளரும்படியாகும். மேலுமாக எலிசா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நெற்றமிலுக்கு நன்றியாகவும், அவருடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை கொடுத்து ஆஸ்வதிக்கும்படியாகவும், அவருடைய மகன் தேவ ஆலயத்தில் நிலைத்து நிற்கும்படியாகவும் ஜெபிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உபகாரம் நிர்மலா தர்னிஷா தர்ஷிகா தம்பிபுரத்தை சார்ந்த இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை இணைந்து திருப்பலின் வழியாக சொல்லி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தொழிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே பணத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரின் நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரின் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வோம். தந்தை பல பக்கம் ஏற்றிருப்பவரின் நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. மிகவும் இரக்கமுள்ள இறைவா, உம் பிள்ளைகளாகி நாங்கள் என்றும் மனம் உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான புனித உபகாரத்தாயின் பரிந்துரையால் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியின் கருத்துகளாக நல்லூரை சார்ந்த ஆனந்த் குடும்பத்திற்கு உபகாரத்தை செய்த எண்ணற்ற விலக்கு நன்றியாகும். தொடர்ந்து அவருடைய குடும்பத்திலே சுபகாரியம் நடக்க முடியாவும், எண்ணங்கள் நிறைவேற முடியாவும் திருப்பலி கருத்தாக இணைந்து நாம் ஜெபிப்போம். முதல் வாசகம். நம் முன்னோருக்கு அவர் சொன்னது போல அபிரகாமுக்கும் அவர் வழிவந்தவருக்கும் என்றென்றும் இரக்கம் காட்டுவார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-7 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் அபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உம் இனத்தவரிடம் இருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய்.
உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிரகாம் தம் மனைவி சாராவையும் தம் சகோதரன் லோத்துவையும் உடனழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்ந்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி உன் வழி மனவருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்ணோக்கி பார்க்கின்றார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என பேருடையாய் நின்றிடுவே. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஏனெனில் வல்லமை இழந்தவரே எனக்கரும் செயல்பட புரிந்துள்ளார். அவத்தம் பெயரும் புனிதமாகும். அவரில் இரக்கம் துணையாகும். அவரில்
யாவும் என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. இரண்டாம் வாசகம். பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 மேலும் 17 இருந்து 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது. ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆகும் கொடையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரே மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 திருவசனங்கள் 39 47 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்ட யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார்.
அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாசமிகு அன்னையுடைய அன்பு பக்தர்களே, மீண்டுமாக ஒரு திருவிழாவை காணுகின்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் அன்னையினுடைய திருத்தலத்திலே மீண்டுமாக ஒரு விழாவை நாம் காணும்படியாக ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்து அவருடைய ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். நாம் அன்னையினுடைய அந்த வீட்டில் நாம் இருக்கிறோம். எனவே உற்சாகமாக கரங்களை வைத்து சொல்வோம்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என்ன சத்தமா மாதா சொன்ன அதே வார்த்தை. ஆண்டவருடைய மாதாவுடைய இல்லத்தில் இருக்கிறோம். அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நாம் திரும்ப சொல்றோம். எனவே நாம் வேறு இடத்துக்கு போனால் வேறு வார்த்தைகளை சொல்லலாம். நான் மாதாவினுடைய இந்த வீட்டிலே அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை நாம் திரும்பி சொல்லுகின்ற பொழுது மாதாவின் அடையாளங்களாக நாம் மாறுகிறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. எனவே நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு எனது ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது. மீண்டும் சுத்தத்தோடு ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, அவரை நினைத்து என் மனம் மகிழ்கின்றது. Praise the Lord. Praise the Lord. உண்மையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நிறைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதம் நிரம்பி இருந்தது. சில வேதத்தில் எடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு ராய்ப்பருடைய வீட்டுக்குள் போனார். அங்கே ஒரு புதுமை நடந்தது. என்ன புதுமை நடந்தது? ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாக கிடந்தார். எனவே இதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். உடனே இயேசு அவருடைய கையை பிடித்து தூக்கி விடவே அவர் நலம் பெற்று ஆண்டவருக்கு பணிபுரிந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கின்றார். எனவே ஆண்டவர் சொல்லுகின்ற குடும்பத்திலே ஒரு சுகம் நடைபெறுகிறது, ஒரு குணம் நடைபெறுகிறது. இன்று பல பேர் அன்னையுடைய ஆலயத்திற்கு ஏன் வர்றாங்கன்னா, மனம் உடல் இவையெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மனதிலே கவலை இருந்தது என்றால் நாம் மகிழ்ச்சியை காண முடியாது. மனக்கவலைகள் நம்முடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. மனதிலிருந்து ஆத்மாவிலிருந்து ஒரு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உடல் சுகம் பெற வேண்டும். எனவே இதற்காகத்தான் நாம் மண்ணினுடைய ஆலயத்தில் இன்று நாம் கூடியிருத்திருக்கிறோம். எனக்கு உடல் நல்லா இருக்குது, ஆனா மனசு சரியில்லை. மனசு நல்லா இல்லை, ஆனா உடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய இந்த அற்புதமான இல்லத்தில் நாம் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் எந்தெந்த வீட்டுக்குள் போனாரோ அங்கெங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் நிகழ்ந்துன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போன்று மீண்டுமாக ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ள போனார். அந்த வீடு என்ன வீடு? லூக்காஸ் நற்செய்தியிலே ஒரு பணம் தான் முக்கியம், அதுதான் மகிழ்ச்சின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அது யார்? அது சக்கை என்ற ஒரு மனுஷன். அவன் அவனுக்கு எல்லாம் அவனுக்கு உடல் சுகம் நிறைய இருந்தது. அவனுக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா சாப்பிட்டான், நல்லா எந்த நோயும் கிடையாது, நல்லா திடகாத்தமாக இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு குறை, மனசளவில் ஒரு குறை. என்னை யாரும் மதிக்கிறது கிடையாது, எனது மனசு ரொம்ப சங்கடமா இருக்குது, சஞ்சலமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ள யார் போனது? இயேசு போனார். இயேசு போன உடனே அங்க என்ன நடந்தது? அந்த மனுஷன் முழுவதுமாக சுகம் பெற்றான். அவன் சொன்னான், ஆண்டவர் சொன்னார், நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன், இந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்குமாக சுகம் கிடைக்கும், இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று அவன் சொன்னார். சக்கையை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமாக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். கரங்களை வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, அதே போன்று இந்த உலகம்தான் பெருசு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், இந்த உலகத்தில் இருக்கின்ற பெருமை எனக்கு முக்கியம், இந்த உலகத்தில் எனக்கு அந்தஸ்து வேண்டும், சமுதாயத்தில் அந்தஸ்து வேண்டும், இதுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த மத்தேயு என்ற ஒரு மனுஷன், ஒருவர் அவர் சுங்கச்சாவடியில் உட்கார்ந்து இருப்பார். சுங்கச்சாவடியில் உட்கார்ந்துருக்கலாம் மிகப்பெரிய ஒரு பதவி. அது சுங்கச்சாவடியில் உட்கார்ந்துருக்க சாதாரண கிடையாது, மிகப்பெரிய ஒரு பதவி.
அந்த பதவியிலே ஒரு சுகத்தை கண்டு கொண்டிருந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் பின்னே வான்னு சொன்னார். எல்லாத்தையும் விட்டு விட்டு போனார். மத்தேயு வீட்டுக்குள் நுழைஞ்சார். மத்தேயு வீட்டுக்குள் நுழைஞ்சோடனே அவர் என்ன பண்ணார்? ஆண்டவருடைய சீடராக அவர் மாற்றப்பட்டார். பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் நுழைந்தாரோ அங்கெங்கெல்லாம் மிகப்பெரிய புதுமைகளை நாம் காண்கின்றோம். இன்று அன்னை கன்னிமரியால் அதே போன்று யார் யாருடைய வீட்டுக்குள்ள போனாங்களோ அங்கெங்கெல்லாம் என்னென்ன கிடைச்சது? ஆசீர்வாதம் கிடைத்தது. உதாரணத்தை சொல்ல போனோம்னா, ஒரு கலிலியாவில் உள்ள கானாவூர் என்ற ஒரு ஊரிலே அன்னை கன்னிமரியால் எதுக்கு போனாங்க? திருமண காரியத்திற்காக. யார் வீட்டுக்கு போனாங்க? யார் வீட்டுக்கு போனாங்க? சொல்லுங்க வாய் திறந்து. உறவினர் கிடையாது, இந்த திருமண வீட்டிற்கு போனாங்க. திருமணத்துக்கு அழைப்பு. அதுல யோவான் செய்தி அவர் அழைப்பு பெற்றிருந்தாங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி மாதாவை மதிச்சு இயேசுவை மதிச்சு அவர் கொடுத்த ஒரு பத்திரிகையின் காரணமாகவும் அந்த மாதா உள்ற போனாங்க. அன்னை கன்னிமரியால் உள்ற போனாங்க. பாத்தீங்களா? அந்த குடும்பத்துகள் போனோன்னு அந்த குடும்பத்துல குறைபாடு இருந்துச்சு. எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாமே இருக்குது, ஒரு குறையும் இல்லை அப்படி யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்றவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ஆலயத்திற்கு வந்திருக்க முடியாது. எனக்கு ஒரு குறையும் கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க அன்னையை நாடி வர மாட்டாங்க. ஏதோ ஒன்று குறை இருக்கிறது, அந்த குறையை ஆண்டுக்கும்பா சொல்றோம். குறையே இல்லைன்னு பரவாயில்ல, மாதா எனக்கு நன்மை செஞ்சாங்க, எனவே நன்றி செலுத்துக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மக்கள் கூட்டம் கூட இருக்குது. ஒண்ணுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அன்னை கன்னிமரியால் பாருங்க, அந்த குடும்பத்துக்குள் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அங்க மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருந்தது. அன்னை கன்னிமரியால் அந்த குறைபாடை நீக்கி அந்த குடும்பமே மகிழ்ச்சியா இருக்க முடியாத செய்தாங்க. கரங்களை வீசி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா, மரியே வாழ்க. மாதாவுடைய அந்த வருகை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைய நற்செய்தியிலே அற்புதமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. செக்கரியாவின் வீட்டை அன்னை கன்னிமரியால் அடைந்ததும் எலிசபெத்தை வாழ்த்தினாள். குழந்தையே இல்லை, ஆனால் அன்னை கன்னிமரியால் நுழைந்த உடனே என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்குள் பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அன்னையினுடைய ஆலயத்தில், அன்னையினுடைய வீட்டில் நம்ம இருக்கிறோம். இந்த அன்னையினுடைய வீடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுடைய இல்லத்துல நம்ம இருக்கிறோம். எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அன்னையிடம் நம்முடைய கரங்களை ஏந்தி நாம் வந்திருக்கிறோம். அப்ப இவ்வளவு நன்மைகள் செய்த அன்னை கன்னிமரியால் இன்று நமக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறாங்க. எனவே அந்த நன்மைக்காகத்தான் இந்த பலிபீடத்துக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பலிபீடம் என்பது இன்னைக்கு இந்த பலிபீடத்துக்கு முன்பாக இந்த 10 நாட்கள் எண்ணற்ற பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்க வந்திருக்காங்க. பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கும், நன்றியை ஒப்புக் கொடுப்பதற்காக வந்திருக்கலாம். எனக்கு வியாதி இருக்குது, வியாதியிலிருந்து விடுதலை பெறணும், அதுக்காண்டி இந்த பலிபீடத்துக்கு முன்பாக அந்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்கலாம். எனக்கு வீடு இல்லை அல்லது வேலை வாய்ப்பு இல்லை, இன்னும் கட்டி கொண்டிருக்கின்ற வீடு முழுமை அடையல, நல்ல படிச்சிருந்து வேலை கிடைக்கல, வெளிநாட்டு பயன், எண்ணற்ற தேவைகளை இந்த பலிபீடத்துக்கு முன்பாக இன்று நாம் வைத்திருக்கோம். தன்மையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் மாதா இந்த பலிபீடத்துக்கு முன்பாக உன்னுடைய ஜெபங்களை ஒப்புக் கொடுக்க சொல்றாங்க? இன்னைக்கு மாதாவின் வீட்டில் இருந்தாலும் இந்த பலிபீடத்துக்கு முன்பாக நான் இந்த ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மாதாவினுடைய ஒரே ஒரு புதுமை, முதல் புதுமையே இந்த திருப்பலியை மையப்படுத்தி வைத்த ஒரு புதுமை தான். கலிலேயாவில் கானாவில் தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றிய ஒரு தண்ணீர், சாதாரண தனி திராட்சை ரசமாக மாறிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், பாறையிலிருந்து தண்ணீர் வழிந்தோடியதை, மோயிசு மூலமாக பாறையை தட்டு தண்ணீர் கிடைக்கும் பாலினத்துல. அங்கே ஒரு அதிசயம் நடந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அதே போன்று சாதாரண ஒரு தண்ணீரை மாதாவினுடைய அன்னை கன்னிமரியாளுடைய பரிந்துரையினால் இயேசு அதை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இந்த ஒரு புதுமை எதனுடைய முன் அடையாளம் அப்படின்னா திருப்பலியின் முன் அடையாளம். பிறகு நாம் இந்த புதுமையை நாம் அடிக்கடி நாம் பார்க்க முடியாது. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய புதுமை ஒரு முறை தான் பார்த்தாங்க, அந்த மக்கள் மட்டும் தான் பார்த்தாங்க. அதிலும் அது ஊழியக்காரங்க மட்டும் தான் பார்த்தாங்க. ஆனால் இன்று நீங்களும் நானும் ஒவ்வொரு முறையும் இந்த பலிபீடத்தில் நடைகின்ற சாதாரண இந்த திராட்சை ரசம் இயேசுவினுடைய இரத்தமாக மாற்றப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை, புதுமையை நம்முடைய கண்மூடியாக செய்த ஒரே பெருமை மாதாவுக்கு மட்டும்தான் பேசியார். ஏன்னா இதிலிருந்தா உனக்கு மீட்பு உண்டு, இதிலிருந்தா உனக்கு ரட்சணை உண்டு, உனக்கு வாழ்வு இதுல தான் கிடைக்கும். பாத்தீங்களா? அன்னை கன்னிமரியால் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க.
வியாதியிலிருந்து நமக்கு வந்து சுகம் கொடுக்கணும். இந்த பரிசுத்த ரத்தம் உடைய எல்லா விதமான நோய்களிலிருந்து உனக்கு பாதுகாக்கும், நோயிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கும். அப்ப இயேசுவினுடைய இந்த மாசற்ற ரத்தத்தை அன்னை கன்னிமரியால் முதலாக அவர்கள் வந்து இந்த திருப்பலி முன் அடையாளமாக செஞ்சாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் மாதாவுக்கு இவ்வளவு ஒரு பெருமையை நாம் வைத்திருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதம் என்று சொன்ன உடனே வேறு எந்த புனிதருக்கும் இல்லாத ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? ஒரு புனிதரை ஒரு முறை தான் நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். இப்போ வந்து செபஸ்டியார்லாம் ஒரு முறை வந்து நினைவு கூர்ந்து பார்ப்போம், அது ஜனவரி மாசம் நினைவு பார்ப்போம். அதே போன்று எந்த ஒரு புனிதராக இருந்தாலும் ஒரு முறை நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். அது அவர்கள் கடவுளுக்கு செய்த ஒரு ஊழியத்தினுடைய பிரதிபலிப்பு, கடவுளை வந்து நம்பியதனால் கிடைத்த ஒரு பரிசு. ஆனால் மாதாவுக்கு மட்டும், அன்னை கன்னிமரியாளுக்கு மட்டும் ஒவ்வொரு மாதத்திலும் பலவிதமான திருவிழாக்களை கொண்டாடும். பாருங்க, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன திருவிழா கொண்டாடின மாதாவுக்காண்டி சொல்லுங்க. முதலாவதாக அன்னையுடைய மாபெரும் பிறப்பு. அன்னையினுடைய மாபெரும் பிறப்பு ரெகுலா வேற யாருக்கும் கிடைக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளை அவருடைய பர்த்டே நம்ம கொண்டாடணும், என்ன மகிழ்ச்சி. பிறகு நாம் பார்த்தோம் அன்னையினுடைய அந்த பெயர், மரியாளுடைய பெயர் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? கடவுள் மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த பெயர். எனவேதான் ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு சொல்றோம். கரங்களை வீசி சொல்லுங்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. எவ்வளவு ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற பொழுது உனக்கு கிடைக்கிறது ஆசீர்வாதம் மட்டும்தான். நீ முதல் வாசகத்துல பாத்தீங்கன்னா, நீ ஆசியா விளங்குவாய். கடவுள் கொடுத்த ஒரு வாக்குறுதி எங்கே நிறைவு பெறுதுன்னா, அன்னை கன்னிமரியாளுடைய அந்த அவருடைய பெயரில் தான் நிறைவே பெறுது. இதன் அருள் நிறைந்த மரியே வாழ்க. சில பேர் சொல்லலாம், ஏன் தேவத்தை திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதே தான் சொல்லிட்டு. அருமையான, நீ எத்தனை முறை சொல்லிடுறா, எத்தனை முறை உன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் தேடி வருகிறது. இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பெயரை நான் உச்சரிக்கின்ற பொழுது கடவுள் சொல்லிக் கொடுத்து நான் சொல்றேன், வேற யாரும் சொல்லிக் கொடுத்து சொல்லல. அப்ப கடவுள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார், எவ்வளவு பெருமைகள். நான் சொன்ன இந்த ஜெபத்தை என்னுடைய பிள்ளைகள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் சொல்லி எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். எனவேதான் அருமையான ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகிற. கரங்களை வீட்டி சொல்லுவோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. Praise the Lord, praise the Lord. அன்னையினுடைய திருப்பெயரை இந்த மாதம் நாம் நினைவு கூர்ந்து பார்த்தோம். இன்னொரு திருவிழாவை கொண்டாடின இந்த மாசத்துல. என்ன திருவிழா அது? அன்னையினுடைய வியாகுலம், 7 வியாகுலம், 3 திருவிழாக்களை இந்த மாசம் மட்டுமே கொண்டாடும். இன்னொரு திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம், அது லோக்கல் நம்ம வச்சிருக்க திருவிழா. அது என்ன திருவிழா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோமே, அது என்னது? உபகாரமா திருவிழா. வாயை தர சொல்லுங்க, நீங்க சொல்லுதான் எல்லாருக்கும் தெரியும். செப்டம்பர் 24 அது வந்து இந்த ரோமன் கத்தோலிக்க புத்தகத்தில் எழுதப்படலனாலும் நம்ம எழுதி வச்சிருக்கணும், அது ரைட்டுங்களா? அப்ப 4 திருவிழாவை நாம் கொண்டாடணும். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி மாதா அடைவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். மாதா சொல்ற ஒரே ஒரு கண்டிஷன் இதுதான், வேற என்னவே. ஆண்டவர் சொன்னவை நிறைவேறி என்று நம்பி நீர் பேரி பெற்றவர். எலிசபெத் வந்து தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மாதாவை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை இதுதான். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரி பெற்றவர். எல்லாம் கரங்களை வீசி சொல்லுவாங்க, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். Praise the Lord, praise the Lord. ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் நம்பிய நீங்கள் பேறு பெற்றவர். மாதாவை பார்த்துதான் சில அற்புதமான ஜெபங்கள் நம்ம சொல்றோம். மூவேளை ஜெபத்துல ஒரு வார்த்தை வரும், ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார், அவர் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அப்புறம் வந்து இதோ ஆண்டவருடைய அடிமை இது வார்த்தையினுடைய ஆகட்டும். அதுக்கப்புறம் வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருளினைந்தம் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லு, கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக மாறும்படியாக. எல்லாம் வாயத்தல சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆண்டவரின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக மாறும்படியாக உபகாரத்தாயே எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்.
என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்? அபிரகாமு கொடுத்த அதே வாக்குறுதி உன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார். அபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். நீ ஆசியாக விளங்குவாய், நீ உன்னுடைய கடற்கரை மணலை போன்று உன்னுடைய சந்ததியை பெருக்குவேன் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை அவர் நம்பினார். அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. எனவே இன்று கடவுள் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த வாக்குறுதிக்காக ஒவ்வொரு நாளும் உபகாரத்தாய் வேண்டிக் கொண்டே இருக்கிறாங்க, செபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. எனவேதான் இந்த உபகாரத்தாயினுடைய இந்த அற்புதமான இந்த இடத்துல நாம் கூடி செபிக்க வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் சொன்னவை நம்பிய அந்த மரியாளை போன்று நாமும் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கை கொள்வோம். கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி மாதா திருப்பி சொன்னாங்க. அந்த வார்த்தையே எலிசபெத் இப்படி வாழ்த்தினாங்க. ஆனால் மாதா வேறு விதமாக கடவுளால் ஆகாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நம்பினாங்க. உலகத்திலே பேரி பெற்றவளாக வாழ்ந்தாங்க. இந்த விவகாரத்தாய் நம்பி வந்திருக்கிற நமக்கும் அத்தகைய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அவர் தேடி வந்த நன்மைகள் ஒரு பொழுதுமே குறைந்து போகாது. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற உபகாரத்தாய் இந்த இடத்துல இன்னும் பல்வேறு மக்களை தன்னுடைய சாட்சிகளாக ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் உயர்த்த வேண்டும் சொல்லி தொடர்ந்து திருப்பலியிலே பங்கேற்போம். உபகாரத்தாயினுடைய ஆசீர்வாதம் என்று நமக்கு கிடைக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுதி நிற்போம். எனவே இந்த நம்முடைய தேவைகளுக்காக மரியாதை பார்த்து நாம் செபிப்போம். எனவே அன்னை கன்னிமரியாள் இன்று நமக்காக விசேஷ விதமாக இந்த 10 நாட்கள் நமக்காக தன் திருமகனிடம் நிற்க போறாங்க. எனவே இது ஒரு விசுவாசத்தின் ஒரு அடையாளம். எனவே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், பரிந்து பேசப்படும், நமக்காகத்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்று வந்திருக்கிற நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் அரசே இறைவா, உம் அருளால் உருவாக்கிய திரு அவையை ஆசீர்வதித்து அதனை சிறப்புடன் நடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களையும் தஞ்சை ஆயர் சகாயராஜ் ஆண்டகை அவர்களையும் எங்கள் பங்கு தந்தை எஃப் ஞானதுரை அடிகளாரையும் உடன் திருப்பலி நிகழ்த்தும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் அனைவரையும் வழிநடத்தி வாழ்விக்க வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எங்கள் மீது மனம் இறங்கி எங்கள் உயிர் தொழிலாம் உழவு தொழில் செழிக்க போதுமான மழை பொழியவும், நாங்கள் செய்யும் பிற அனைத்து தொழில்களையும் ஆசீர்வதித்து மனம் இறங்கி உம் இரக்கத்தை என் மீது பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கொடுக்கும் வள்ளலே இறைவா, திருப்பலி கருத்துக்கள் வழியாகவும் முருகலின் மூலமாகவும் தங்கள் தேவைகளை ஏக்கங்களை தம் தாய் உபகாரியின் வழியாக நம்பி வேண்டிய மக்களுக்கு உம் வல்லமையால் அருளையும் ஆசிரையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தொடர்ந்து இதோ இந்த திருத்தலத்தை மீண்டுமாக வளர்கின்ற ஒரு திருத்தலமாக உயர்த்தி உடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணற்ற மக்கள் உபகாரத்தாயை தேடி வரும்படியாகவும் அவர் தேடி வருகின்ற நன்மையான காரியங்கள் கிடைக்க பெறுமாறு உடைய கரத்தை வைப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டுமாக இவ்வாண்டு நாங்கள் கொண்டாட இருக்கின்ற திருவிழாவின் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக இயேசுவின் நாமத்திலும் உபகாரத்தாயின் வல்லமையான பரிந்துரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீருள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
எம்மை மீட்க உம்மை தத்தை கல்வாரி சீலத்தில் அல்லும் பகலும் கரத்தில் ஆழ்ந்து தீரவின் நினைவில் சகோதர சகோதரியுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அறிவிக்கிறவர்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மிகவும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் ஜெபங்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித உபகார தாயின் பரிந்துரையால் எந்த ஒரு ஜெபமும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானக தூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றலும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் பரவுவோம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இந்த பலிபீடத்திலே மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காகவே கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகவே செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீ வருமளவும் உமரிப்பினை ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தை மீட்பு தருந்த பரிசுத்த இரத்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு முழு மனதோடு நன்றி பலி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களுக்கு கொடுத்த ஆவியின் துணையினால் வழிநடத்தி எங்களை வாழ செய்வீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆய சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு ஆவி அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகொழின் எந்நாளும் ஏற்றலும். குறிப்பாக இன்று உபகாரத்தாயுடைய இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் தயார் செய்திருக்கின்ற இந்த கொடியையும் இந்த கொடியேற்றத்தையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த 10 நாட்கள் நம் நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இங்கு வந்து எங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் ஜெபத்தையும் உபகாரத்தா எங்களுக்காக பரிந்துரை செய்து பெற்றுக் கொடுக்குமாறு இந்த திருப்பலி வழியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகின் முகந்தோராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையுடன் மன்றாடி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலனை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றியும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு கொடுத்த அமைதியை ஒரு மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் மெயிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னகம் வாழ இறங்கிவா, மண்டக வீட்டின் மாண்புவா, மாவானே மீட்கவா, அகில வாழும் தெய்வ உணவடி, அன்பை தரும் அமுத உணவடி, அகில வாழும் தெய்வ உணவடி, அன்பை தரும் அமுத உணவடி. எழுந்து வாராயோ, எண்ணில் வாராயோ, எழுந்து வாராயோ, எண்ணில் வாராயோ. உணவை மண்ணிலே வந்தாய் உணவர் வாழவே, நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவை தந்தாயே. உடலன்றோ வேண்டும், என்னையை மாற்றிட வேண்டும், உலகம் வாழ்வதற்காக என்னையை நாம் தர வேண்டும். எழுந்து வாராயோ, எண்ணில் வாராயோ, எழுந்து வாராயோ, எண்ணில் வாராயோ. எண்ணில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. இறங்கி வந்த வலையாய் வாழ்வு நடையவே, காணவை செய்து உங்கள் குரலை கொஞ்சம் பாடவே. வானமிறங்கி வந்த மழையாய் வாழ்வு நடையவே, காணவை செய்து உங்கள் குரலை என்றும் பாடவே. எனது சதை என்றால், எனது ரத்தம் என்றால், வாசனை வாங்கிட வேண்டும், வல்லமை நான் பெற வேண்டும், வறுமை எல்லாம் வாங்கிட தியாக வேண்டும். எழுந்து வாராயோ, எண்ணில் வாராயோ, எழுந்து வாராயோ, எண்ணில் வாராயோ. புத்தக விருந்து எண்ணில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மன்னக வீட்டின் மாண்புவா, வாழவே மீட்கவா.
அகிலம் வாழும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. அகிலம் வாழும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. எழுந்து வாராயோ, எங்கள் வாராயோ, எழுந்து வாராயோ, எங்கள் வாராயோ, எழுந்து வாராயோ, எங்கள் வாராயோ, எழுந்து வாராயோ, எங்கள் வாராயோ. புனித செபஸ்தியார் ஆலயத்திற்கான ஜெபம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகின்றோம். உம் மகன் இயேசுவின் வழியாக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூய ஆவியாரின் துணையோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை நான் கண்டறிய வேண்டும் என்ற திருப்பாடல் ஆசிரியர் தாவீதின் ஜெப வார்த்தைகளுக்கு ஏற்ப நாங்கள் கட்டிக் கொண்டிருக்கும் புதிய பங்கு ஆலயத்திற்காக ஜெபிக்கின்றோம். நாங்கள் எடுக்கும் முயற்சியை ஆசீர்வதியும். இரக்கமுள்ள இறைவா, இந்த காரியம் உம்மால் மட்டுமே செய்து முடிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் உம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்றோம். புதிய ஆலயம் வருவதற்கு நீதாமே எங்களுக்கு துணை செய்யும். உம் புனிதர் செபஸ்தியாரின் பெயருக்கு நாங்கள் எழுப்பும் இவ்வாலயத்திற்கு தேவையான நன்கொடையாளர்களையும் காணிக்கையாளர்களையும் ஜெபிப்பவர்களையும் பெற்றுத்தாரும். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இதற்காக பெரும் முயற்சி எடுக்கின்ற பங்கு தந்தைகள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், இளைஞர்கள், பக்த குழுக்கள், தன்னார்வ உழைப்பாளர்கள் அனைவரையும் உம் கரத்தொட்டு ஆசீர்வதியும். இந்த புதிய ஆலயத்தில் கட்டுமான பணி தொடங்கி நிறைவு பெறும் வரை உம் கரம் எங்களோடு இருப்பதாக. இந்த ஆலயத்தின் கட்டுமான பணியை செய்கின்ற பொறியாளர், கட்டுமான பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். தடைகள், பிரச்சனைகள் எதுவும் எங்களை அணுகாதபடி உம் காவல் தூதர்கள் எங்களுக்கு துணையாய் இருப்பார்களாக. நாங்கள் அனைவரும் இப்புதிய ஆலயத்திற்கு சாட்சிகளாய் இருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்திலும் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையிலும் வைத்து ஜெபிக்கின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அருமையான இறை மக்களே, இவ்வாண்டு குடியேற்றம் ரொம்ப சிறப்பான விதத்திலே நடைபெற்றது. குடிப்பாற்று முகமற்பது விதமாக ஒளிபெருக்கின் மூலமாக ஒளிபரப்பப்பட்டது. எனவே அனைத்து மக்களும் பக்தியோடு இதிலே பங்கேற்றோம். எனவே தொடர்ந்து இதற்காக புகாரத்தாய்க்கு நாம் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து வருகின்ற மீதமுள்ள நம்ம நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்திற்காக செபிக்கப்படும். சரியாக 6:30 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து மாதாவினுடைய பிரார்த்தனை திருப்பலியோடு நிறைவேறும். எனவே இன்றைய நாளிலே கொஞ்சம் அதிகமான நேரமாகிவிட்டது. காரணம் குடியேற்றத்தினுடைய விளைவாக. எனவே வரவிருக்கும் நாட்களிலே சரியாக 8 மணிக்கெல்லாம் அனைத்து ஆன்மீக காரியங்களும் முடிவு பெறும். எனவே இதிலே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பங்கெடுத்து அன்னையினுடைய ஆசிரியை பெறுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுடைய இறுதி ஆசிரியக்காக மன்றாடி ஜெபிப்போம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரை, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் உபகாரத்தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அந்த கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருமையான இறை மக்களே, இன்றைய நம்ம நாள் செய்கின்ற உபயதாரர் மூலமாக
உங்கள் ஒவ்வொருவருக்கும் சுண்டல் கொடுக்கப்படுகிறது. எனவே அவர்களை இப்பொழுது மீண்டுமாக நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றியையும் பாராட்டு நம்ம தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் புகார் மாதாவி என்று சொல்லி இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி புகாரத்தை நோக்கி நாம் வந்து ஜெபித்து நம்முடைய தேவைகளுக்காக நாம் செய்து முடிக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களே செய்வார்கள் சொல் நம்பிக்கையோடு இதோ இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் மாதாவை நாம் ஆராதிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே உபகாரத்தாயே, அலையாய் திரண்டு உன் முன்னே வருகின்றோம். அம்மா மரியே உபகாரத்தாயே, அலையாய் திரண்டு உன் முன்னே வருகின்றோம். உலகம் போற்றும் அன்னையே, உண்மையின் தாயே, தலைவனுக்குரிய அம்மா உலை வணங்குகிறேன். உலகம்